ஓசோ மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும் என்பது பத்தி பல விஷயங்கள சொல்லியிருக்காரு. வாழ்க்கையோட உள் அர்த்தங்களையும் நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு. ஓசோவோட தத்துவங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. அவரோட தத்துவங்கள் பல ரகசியங்கள மறைச்சு வச்சிருக்கு. ஓசோ சொல்ல வர்ற விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள தவிர்க்கலாம். உலக வாழ்க்கையிலயும் சரி, ஆத்ம வாழ்க்கையிலயும் சரி, மிகப்பெரிய முன்னேற்றங்கள நம்ம அடையலாம். அவரோட தத்துவங்கள் நெறைய இருக்கு. ஆனா நம்ம இந்த வீடியோல அவரோட தத்துவங்கள்ல 3 விஷயத்த மட்டும் இங்க விரிவா பார்ப்போம். பி டோன்ட் ட்ரை டூ பிகம். இரு, ஆக முயற்சி செய்யாதே. இரு என்றால் நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. உங்கள மாற்றவோ அல்லது வேறொரு நபரா மாறவோ முயற்சி செய்யாதீங்க. நாம புதியதா எதையோ அடையவோ அல்லது உருவாக்கவோ தேவையில்ல. நம்மிடம் இருக்கிற இயல்பான நிலையே போதுமானது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம எப்போதுமே வேறொரு விஷயமா, வேறொரு ஆளா மாற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாம எப்பவுமே பிரபலமான நபரா இருக்க விரும்புறோம். நம்ம ஒரு பணக்காரனாக, அல்லது பிரபலமான நபராக, அல்லது உறவினர்கள்ல ஒருவர போல மாறணும்னு நம்ம நெனைக்கிறோம். அல்லது உறவினர்கள்ல ஒரு வசதியான ஆள் இருந்தா, அவர போல மாறணும்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படியே நம்ம மாறிட்டாலும், உடனடியாக அடுத்த இலக்கு நோக்கி நகரத் தொடங்கிறோம். இது ஒரு திருப்தி அளிக்காத ஒரு மாய சுழற்சி. இந்த இயல்பற்ற தன்மை நம்மள செயற்கையாவும், அதிக அழுத்தமாவும் உணர செய்யுது. நாம மற்றவர்கள் போல அல்லது சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற முயற்சிக்கும்போது நமது இயல்பான தன்மையை இழக்கிறோம். நம்ம மற்றவங்கள மாதிரி வாழ நினைச்சு இருக்கிறதையும் இழந்துட்டு நிற்கிறோம். பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிறோம். அது மற்றவங்க முன்னாடியும் நம்ம உறவினர்கள் முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்துது. யார் முன்னாடி நம்ம முன்னேறி நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறோமோ இந்த செயல் அவங்க முன்னாடியே நம்மளை அவமானம் அடைய செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இரு என்பது நமது தனித்துவத்தையும் இயல்பான குணங்களையும் ஏற்றுக்கொள்வதை குறிக்குது. நாம ஆக முயற்சிப்பதை என்ற வார்த்தையை நிறுத்திட்டு நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால் அது மன அமைதிக்கு வழிவகுக்கும். இப்போ அடுத்த கேள்வி, சும்மா இருந்துட்டா எல்லாம் நடந்துருமா? என்னங்க பேசுறீங்க? சும்மா இருக்கிறதுனா கையை காலில் கட்டிட்டு வெறுமனே எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. சும்மா இருக்கிறதுனா சில செயல்களை, சில காரியங்களை, சில முடிவுகளை செய்யாமல் இருக்கிறது. சில காரியங்களை அல்லது சில முடிவுகளை மாற்றி எடுக்கிறது. சும்மா இருந்துட்டா நமக்கு சாதகமான சில விஷயங்கள் அல்லது பல விஷயங்கள் கூட நடக்கலாம். உண்மையான வளர்ச்சி அங்கே தான் இருக்குது. ஆச்சரியப்படும் விதமாக நாம் ஆக முயற்சிப்பதை நிறுத்தும் போதே உண்மையான வளர்ச்சி தொடங்குது. நாம் எப்போதும் ஏதோ ஒன்றை அடைய துடிக்கும் நிலையிலேருந்து விடுபட்டு இப்போது இருக்கிறத அனுபவிக்க தொடங்குகிறோம். நாம் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது நமது பலவீனங்களையும் பலங்களையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அங்கிருந்து இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அப்போ வெற்றி துரிதமாகுது. அப்போ உண்மையான வெற்றி அல்லது உண்மையான வளர்ச்சி அங்கே ஏற்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா, இரு, ஆக முயற்சி செய்யாதே என்ற ஓசோவின் கூற்று நாம யார் என்பதை நம்மளே ஏற்றுக்கிறதும் நிகழ்காலத்தில் வாழ்வதையும் வலியுறுத்துது. நாம் ஏற்கனவே முழுமையானவர்களாக தான் இருக்கிறோம். நம்மளை நாமே குறைவானவர்களாக இடப்படக்கூடாது. ஆக முயற்சி செய்யும் மாயையிலிருந்து விடுபடுவதே உண்மையான மகிழ்ச்சிக்கும் உண்மையான மன அமைதிக்கும் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். நாம் நம்முடைய உண்மையான இயல்புடன் இருக்கும்போது தான் வாழ்க்கை முழுமையடையுது. இதுதான் அதனோட அர்த்தம். ஓசோ சொல்ல வர்ற கருத்தும் இதுதான். இரு, ஆக முயற்சி செய்யாதே. இஃப் யூ லவ் அ ஃப்ளவர், டோன்ட் பிக் இட் ஆஃப். இஃப் யூ லவ் அ ஃப்ளவர், லெட் இட் பி. யூ cannot possess it, you cannot keep it. நீங்கள் ஒரு மலரை விரும்பினீங்கன்னா அதை பறிக்காதீங்க. நீங்கள் ஒரு பூவை விரும்பினீங்கன்னா அதை அப்படியே இருக்க விடுங்க. நீங்கள் அதை சொந்தமாக்க முடியாது. நீங்கள் அதை வச்சிருக்கவும் முடியாது. இதுதான் ஓசோவோட கருத்து. நீங்கள் ஒரு பூவை நேசிச்சிங்கன்னா அதை உங்கள் உடைமையாக மாற்ற முயற்சி செய்யாதீங்க. அதை பறிப்பதன் மூலம் அதனோட அழகையும் அதனோட உயிரையும் நீங்கள் எடுத்துடுறீங்க. மாறா நீங்கள் உண்மையிலேயே அந்த பூவை விரும்புனீங்கன்னா அது இருக்கும் இடத்திலேயே அதை இருக்க விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒருபோதும் அதனோட அழகை முழுமையாக சொந்தமாக்கி கொள்ள முடியாது அல்லது நிரந்தரமாகவும் வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த பூவை நீங்கள் பறிக்கும்போது அதனுடைய வாசனையும் அதனுடைய உயிரும் குறைய ஆரம்பிச்சிருது. அப்புறம் அது உங்கள் கூட எப்படி முழுமையாக இருக்க முடியும்? அப்புறம் எப்படி அந்த மலரை நீங்கள் நேசிக்க முடியும்? அது மாதிரி தான் நீங்கள் அடைய நினைக்கிற பொருளையோ அல்லது மனிதர்களையோ கட்டுப்படுத்துவது மூலியமோ அல்லது சொந்தமாக்கிக் கொள்வது மூலியமோ அவர்களை நீங்கள் அடைய முடியாது.
நாம் எதையாவது அல்லது யாரையாவது சொந்தமாக்க முயற்சிக்கையில் நாம் அவர்களை புண்படுத்துகிறோம் அல்லது அழிக்கிறோம். பறிக்கப்பட்ட பூ சிறிது நேரத்துக்கு மட்டும்தான் நம்மோட இருக்கும், பின்னர் வாடி போயிடும். அதுபோல நாம் மற்றவர்களை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கும்போது அவர்களோட இயல்பான வளர்ச்சி மற்றும் உறவுகளும் பாதிக்கப்படும். அதுபோல நாம் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு இன்பத்தையோ அடைய நினைக்கும் போதும் இதே நிலை தான். பூவை போல தான், சிறிது காலம்தான் இன்பம் தரும், பிறகு அழிஞ்சிரும். நம்மளை தேடி வர்ற இன்பம் மட்டும்தான் நமக்கு நிலைச்சிருக்கும், நமக்கு பிரயோஜனமும் தரும். நாம் தேடி பிடிக்கிற இன்பம் நமக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும். அதுவே அந்த பூவை பறிக்காமல் அப்படியே விடுவது மூலமாக அதனோட அழகை நாம் நீண்ட நேரம் ரசிக்க முடியும். அது ஒரு இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்கும்போது அது முழுமையான அழகையும் உயிரோட்டத்தையும் நமக்கு கொடுக்கும். இதுலேருந்து ஓசோ சொல்ல வர்றது என்னென்னா, எதையும் தேடி நீங்கள் போகாதீங்க, தேடி வர இன்பத்தை தக்க வச்சுக்குங்க. இந்த ஊமை மனித உறவுகளுக்கும் பொருந்தும். நாம் ஒருவரை நேசிக்கும்போது அவர்களை நம்மோட முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கவோ மாற்றவோ முயற்சி செய்யக்கூடாது. உண்மையான அன்பு கட்டுப்படுத்துறதுல இல்லை, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுல இருக்கு, அவர்களோட தனித்துவத்தை மதிக்கிறதுல இருக்கு. இது மூலியமா இன்னொரு கருத்தையும் ஓசோ சொல்ல வர்றாரு. வாழ்க்கையோட மற்றும் இயற்கையோட அடிப்படை உண்மை நிலையற்றது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. பூவோட அழகு மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் அது இருக்கும். இந்த உண்மையை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் பல துன்பங்கள்லேருந்து தப்பிக்கிறான். லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் சர்வன்ட் அண்ட் டேஞ்சரஸ் மாஸ்டர். வாழ்க்கை என்பது ஒரு உண்மையுள்ள வேலைக்காரனை போன்றது. அது சரியாக பயன்படுத்தப்படும் போது மகிழ்ச்சியாகவும் ஆதரவாகவும் அற்புதமாகவும் அனுபவங்களை தரும். இருப்பினும் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தினா அது ஒரு ஆபத்தான எஜமானராக மாறி துன்பத்திற்கும் எதிர்மறையான விளைவுகளுக்கும் வழிவகுக்கும். அந்த அபாயகரமான எஜமானனை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அது நம்மளை மீளவே முடியாத ஒரு பள்ளத்தில் தள்ளலாம். அதனால் வாழ்க்கையை நம்ம எஜமானராக வச்சுக்கிறதும் ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஓசோவோட இந்த தத்துவங்கள் பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்குது. நம்ம வாழ்க்கை அடிப்படையில் சரியாக தான் இருக்குது, நாம் தான் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோம் அல்லது பெருசாக்குறோம், அதனோட பின்விளைவுகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த 3 மேற்கோள்களும் உங்களுக்கு பலன் தரலாம். ஓசோவோட இந்த 3 மேற்கோள்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மாற்றங்களை உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த எபிசோட்களில் ஓசோ பற்றின பல விஷயங்களை நம்ம பார்ப்போம். வாழ்க்கைங்கிறது நம்ம எடுக்கிற முடிவுகளால் கட்டமைக்கப்படுது, நம்மளோட அணுகுமுறையால் தீர்மானிக்கப்படுது. ஒருவேளை நம்ம அணுகுமுறையால் நம்ம வாழ்க்கையே மாறலாம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.